எடுத்ததுமே நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் செட்டில் ஆகிறதுக்காக ஒரு பெரிய பங்களாவையே நம்ம ஹீரோ வாங்கியிருக்கிறார் போல. ரெனோவேஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கூடவே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மனநல மருத்துவர் இருக்கிறார். எப்படி உன் குடும்பத்தை சமாளிக்க போறேன்னு ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட அன்னைக்கு குழந்தை பிறக்க போகுதான். சோ எல்லாரும் நல்ல மூட்ல இருப்பாங்க. அதை பயன்படுத்தி இந்த ஷாக்கான நியூஸை டெலிவரி பண்ண இருக்கிறதா, டெலிவரி டைம்ல டெலிவரி பண்ண இருக்கிறதா இவ எடுத்து சொல்றா. அங்கதான் நம்ம மனநல மருத்துவர் முதல் பாகத்தை பார்க்காதவங்களுக்கு இவங்களோட கதை தெரியாது, ஒரு சின்ன பிளாஷ்பேக் கொடுக்குறான் அப்படின்னு பிளாஷ்பேக் கதையை எடுத்து சொல்றாரு. 51 வயசு ஒரு ஆம்பளை, 24 வயசு ஒரு பொண்ணு கிட்ட மனச பறி எடுக்கிறார். 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஏற்கனவே வார்த்தானவன், ஏற்கனவே கட்டிக்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்கிறா. அவங்களுக்கு கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பிஏன்னு போய் சொல்லி தான் வீட்டுக்கிட்ட கூட்டு வருவான். அப்ப அவங்க 2 பேர் லவ் பண்றத பொண்ணு பார்த்துட்டு பொட்டி படிக்க வீசி எறிஞ்சிருவா. அப்புறம் ஏதோ பேசி எங்க வாழ்க்கை எங்க கையில, பிள்ளைங்க நீங்க யாரும் தலையிடக்கூடாது, அப்பா அம்மாவோட சொத்து மட்டும் வேணும், அவங்களோட குறை நிறையெல்லாம் வேணாமா, எல்லாம் பேக்கேஜ் தான், காம்போ தான், சேர்ந்துதான் வரும்னு தப்பு சொல்லிடுவா. அப்புறம் தனக்காக சப்போர்ட் பண்ண பொண்டாட்டி கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசையில மறுபடியும் 2 பேர் அன்னைக்கு ராத்திரி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு 24 வயசு நம்ம ஹீரோயின் பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா அவர் நடத்துவார். ஆனா அதே சமயம் அவரு சோகமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி அமெரிக்காவுக்கே போய் காதலிக்கிற அந்த 24 வயசு பொண்ணு கிட்ட போய், ஏமா உங்க காதல் புனிதமானதுன்னா வெறும் ஒரு நாள் இரவு எப்படி உங்க காதலை கெடுக்கிறாப்புல அமையும், எங்கேயோ யாரோ மனுஷங்க தப்பு பண்ணக்கூடியவங்க தான், ஏதோ எங்கேயோ பண்ற 1-2 தப்புக்காக வாழ்க்கையவே தூக்கி போடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்ட அந்த கேள்வி அவளை உறுத்தி, ஆமல்ல நியாயமான கேள்விதான்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டா. சூப்பர், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லையில, என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, ஒரு பக்க பிரச்சனை தான் முடிஞ்சிருக்கு, நான் ஒன்னும் அனாதை பொண்ணு கிடையாது, எனக்கும் அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் பார்த்து பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னதும் 2 பேரும் முழிக்கிறாங்க. இதுதான் முதல் படத்தோட சுருக்கம். இப்போ 2வது படத்தோட இந்த கதைக்குள்ள போறோம். பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. யார பாக்குறதுக்கு, ஹீரோயினோட அப்பா நம்ம மாதவனை பாக்குறதுக்கு. அம்மா கிட்ட மேட்டர் சொல்லி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்பாவை கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி அண்ணி கிட்ட சொல்லணுமா, அண்ணியோட ஹெல்ப்னாலதான் அம்மாட்ட சொல்லணுமா, அப்புறம் அப்பா கிட்ட. இப்படிதான் நான் பிளான் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போறதா சொல்றேன். நான் ஒன்னும் உன்ன மாதிரி கோல கிடையாது, நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவேன், நான் சொன்னது நீங்க கிளம்பி வந்தா போதும்னு சொல்லிட்டு தான் அப்பா அம்மாவை சரி கட்டுறதுக்காக இந்தியாவுக்கு வர. மாதவன் ஒரு IAS ஆபீசர், பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு. அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சு வரவேற்ற பிறகு அடுத்த அப்பாவையும் பார்த்தாச்சு. 2 பேரும் பாசத்தை பொழிஞ்சுப்பாங்க, அப்பாவும் அம்மாவும். உடனே முகத்தை சொல்லிப்பா, என்னடி நாங்கெல்லாம் படிச்சவங்க, தாராள மனசுக்காரங்க, we are educated progressive people, we are modern, காலேஜ்ல இருந்து நான் லவ் பண்றவ, உங்க அம்மா ஆயிட்டாங்கிறதுக்காக முத்தெல்லாம் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் அண்ணி எங்கன்னு கேட்டு அண்ணிய பாக்குறதுக்காக ஓடியாரா. அண்ணனுக்கு வாழ்த்து சொல்றா. அன்னிக்கிட்ட தான் மேட்டர் என்னன்றதை எடுத்து சொல்றான். யாரு, நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்றா லவ் பண்ற மேட்டரை பத்தி. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரையும் விரட்டி விடுறா. அண்ணனை அம்மாவை எல்லாரையும் விரட்டி விட்டு தான் மேட்டர் சொல்றா. இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்றதாவும் கொஞ்சம் வயசு கூடன்னு சொல்றா. இவங்க அடிக்கடி அமெரிக்கா போனதா சொல்லிட்டு இருந்தேன். அமெரிக்கா கிடையாது, ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஹீரோயின் இருந்தது லண்டனா, யுனைடெட் கிங்டம் போல. அங்க இருந்து தான் மாப்பிளைய பிடிச்சு வந்திருக்கதா சொல்றா. 6 மாசமா லவ் பண்றதா சொல்றா. அதுவும் லிவிங் டுகெதரா இருக்குதுன்னு சொன்னதும் அண்ணியே பயப்படுறா. லிவிங் டுகெதரா, ஐயோ ஐயோன்னு, எனக்கு சொல்றதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு முரண்டு பிடிக்க முத்தா கொடுத்து சரி கட்டுறா. அப்புறம் வயசு கொஞ்சம் அதிகம்னு சொன்னதுனால எவ்வளவு வயசு அதிகம்னு கேட்க அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார், அவ்வளவு வயசு அதிகம் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் ஒரு பேட் நியூஸ் சொல்லும் போது குட் நியூஸ் சொல்லிட்டு பேட் நியூஸ் சொன்னா பேட் நியூஸோட பேட் அப்படிங்கிற அந்த வீரியம் கம்மியா இருக்கும். அதனால உனக்கு புள்ள பிறந்ததும் புள்ளைய கையில வச்சிட்டு இருக்கும்போது நான் மேட்டரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அடி பாவி, பிறக்காத இந்த பச்சை புள்ளைய பணைய கைதி மாதிரி பயன்படுத்துறேடி அப்படின்னு அந்த அம்மா புலம்பிட்டு இருக்குது. அண்ணி, எனக்கா இது கூட செய்ய மாட்டியா, வருங்கால மாமா கார இது கூட அவன் செய்ய மாட்டானா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. ஒரு வழியா அண்ணியை கரெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஹீரோக்கு போன போட்டு டெலிவரி டேட் பிக்ஸ் ஆனதும் நான் சொல்றேன் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. திடீர்னு ஐயோ அம்மானு அண்ணி கத்துறா. என்னன்னு எல்லாரும் மாதவன் உட்பட எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவளுக்கு சாப்பாடு பிடிக்கலையா. காலையில 10 மணிக்கு கிடைக்கிற டிஃபன் ஐட்டத்தை இப்ப சாப்பிடணும்னு அடம்பிடிக்கிறா. இல்ல நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுற ஐட்டத்தை இப்பயே வேணும்னு அடம்பிடிக்கிறா. இந்நேரத்துல எப்படி கிடைக்கும், ஹோட்டல் கூட திறந்திருக்காதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது மாமா அப்படின்னு கூப்பிட்டதும், மாமா தான் IAS ஆபீசர் ஆச்சே, கடையை திறந்து வேண்டியதை சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார், சூப்பரா இருக்குன்னு நல்லா பாராட்டி பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆஹா ஆஹா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. யாரு, புள்ளத்தாச்சி புள்ள நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃப்ளோல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கையில அடுத்து என்னமா வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவ வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்குது. புள்ள பிறந்ததுமே தான் கட்டிக்க போற பையனை அறிமுகப்படுத்த இருக்கிறாளா, தன்னை விட வயசுல கூடின ஒருத்தவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா, 6 மாசமா லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்களா, இப்படி எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா. சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ருசியில மாப்பிள்ள என்னமா பண்றான்னு கேட்டா பினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அப்புறம் தான் முறைக்கிற அண்ணி ருசியில ஃப்ளோல மறந்து போய் இப்படி உளறி கொட்டினதை கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்குது. ஐயோ அம்மா வயிறு வலிக்குதுன்னு ஒரு ஆக்டிங் போட்டதும் எல்லா பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக இவ்வளவு வேகமா கூட்டு போவாங்க. காரு கிட்ட வந்ததும் சும்மா கேஸ் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் எல்லா பேரும் அந்த மேட்டரை மறந்துடுறாங்க. ஏதோ ஆக்டிங் போட்டு சமாளிச்சுட்டா. வீட்டுல பார்த்தா அப்பா அம்மா 2 பேரும் முழிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறமா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பிடிக்காத ஏதாவது நாங்க செய்ய சொல்லிருக்கிறோமா, அப்புறம் ஏன் இந்த மேட்டரை எங்கிட்ட இருந்து மறைச்ச, நீ தாராளமா என்கிட்ட சொல்லிருக்கலாமே, 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே, உன் அன்னிக்கிட்ட சொல்ற, எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன, சி அவ்வளவு இடைவெளி உனக்கு எனக்கு வந்துருச்சான்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி
வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அப்பா பொண்ணு மாதிரியா நம்ம பழகிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு பேசுறாங்க. எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதான்னு கேட்டா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் லவ் பாயுது அப்படிங்குது அந்த பொண்ணு. போன்ல எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம், அதனாலதான் நேர்ல வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதா சொல்ற. அவர் கொஞ்சம் வயசு கூட டிவோர்ஸ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு, அவ்வளவுதானே, டிவோர்ஸ்ங்கிறதுலாம் இப்ப ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சுமா. யாரு அம்மா சொல்றா, சில சமயங்கள்ல கல்யாணம் ஒத்து வரலனா பிரியறது நல்லதுதான். சி வி ஆர் மாடர்ன் எஜுகேட்டட், நாங்க புரிஞ்சுப்போம். சி எவ்வளவு சப்போர்ட்டிவா நாங்க இருக்கிறோம் பத்தியா, இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பேசுறாரு மாதவன். இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வராங்க. எங்க கிட்ட போய் இந்த மேட்டர் நீ சொல்லாம மறைச்சிட்ட பாத்தியா அப்படின்னு பேசுறாரு. அடுத்த குண்டை தூக்கி போடுறா. அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு அடுத்த குண்டை தூக்கி போடுறா. ஒரு பொண்ணு ஒரு பையன். பிள்ளைங்க எல்லாம் அவரோட எக்ஸ் ஒய்ஃப் மஞ்சு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றா. அதையும் அவங்க எச்சிய முழுங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா வயசு கூடன்னு சொன்னேன்ல, எவ்வளவு வயசு கூடன்னு கேட்கும்போது மாதவன் தெரியாதரமா, அதுவாவா முக்கியம், 2 பேரும் லவ் பண்றாங்க அவ்வளவுதான் முக்கியம், உனக்கு உண்மையிலேயே அவனை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன, ஒரு பிரச்சனை இல்ல, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை தான். ஆனா கட்டி பிடிக்கும் போது 3 பேர் மூஞ்சியும் பாருங்க, ஒரு மாதிரி பயத்தோட வித்தியாசமான ரியாக்ஷன்ல 3 பேருமே இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்னாப்ல பயவுல ரெடியா இருந்தா கூட்டிட்டு வந்தாச்சு. இந்தியால மாமனார் மாமியாரை பாக்குறதுக்காக போறாப்ல. வண்டி வீட்டுக்கு வந்துருச்சுங்க. கதவை திறந்ததும் பொண்ணை பாக்குறாங்க. காரு போனதும் மாப்பிள்ளைய பாக்குறாங்க. மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் வயசு கூடன்னு கேள்விப்பட்டோம், இவ்வளவு வயசு கூடயாங்கிற ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. பட் இருந்தாலும் வயசானவர்னு தெரியுது. எவ்வளவு வயசுங்கிறத மாதவனாலையும் சரி மாதவன் பொண்டாட்டியாலையும் சரி கண்டுபிடிக்க முடியல. நான் இங்க வந்து தங்குறதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, வி ஆர் எஜுகேட்டட், மாடர்ன், மேனஸ் தெரிஞ்சவங்க, ப்ராக்ரசிவ் பீப்புள், அதெல்லாம் நாங்க ஒண்ணு எடுத்துக்க மாட்டோங்கிறாரு மாதவன். உள்ள ரூம் இருக்கு, போய் தங்கிக்கோ பேட்டா அப்படின்னு சொல்றாங்க. எது பேட்டாவா, புள்ள வயசாவனுக்கு ஆகுது அப்படின்னு பாக்குறாரு மாதவன். இங்க பாரு, ஏதோ ஒரு மேட்டர் நீ மறைச்சிருக்க, அதனாலதான் அவங்க முழிக்கிறாங்க, என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதா சொன்னையே அப்படின்னு பொண்ணுகிட்டே நம்ம பையன் சண்டைக்கு போறான். பொண்ணு என்ன சொல்லுது, இங்க பாரு என்னை விட மூத்தவர்னு சொன்னேனே தவிர உண்மையான வயசை நான் சொல்லல அப்படின்னு சொல்றாப்ல. அதையும் சேர்த்து சொல்லிடணும், என்கிட்ட கேட்டா நான் உண்மையை தான் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன் நடமுடிக்கிறான். சரி விடு, அவங்களா வந்து உன்கிட்ட கேட்கிற வரைக்கும் நீயா வாய திறந்து உன் உண்மையான வயசை சொல்லக்கூடாது, சத்தியம் வாங்கிக்கிறாங்க. சரின்னு நம்மளும் ஒத்துக்கிறா. அவ கொஞ்சம் மிரட்டி தான் ஒத்துக்க வச்சிருக்கானே சொல்லலாம். உனக்கா உன் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை நான் சமாளிச்சுட்டு வந்தேன், எனக்கா இதை கூட செய்ய மாட்டியான்னு கேட்டதும் சரின்னு ஒத்துக்கிறான். 2 விஷயம் வேற வேறங்கிறான். நீ சின்ன பொண்ணு, நான் மெச்சூரான ஆளு, எல்லாத்தையும் என் பேச்ச கேட்டுதான் நீ பண்றாப்ல, ஏதோ நான் சொல்லி கொடுத்து பண்றாப்ல வெளியில இருக்கிறவங்க நினைப்பாங்க, அதனாலதானே எச்சரிக்கிறாப்ல. அதெல்லாம் முடியாது, யாரும் கேட்கலன்னா நீ கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிறா. சரின்னு இவரு ஒத்துக்கிறார். ஆனா அதை தாண்டி யாராவது கேட்டா நான் உண்மையை தான் சொல்லுவேங்கிறாப்ல. அதுக்கு இவ்வளவு ஒத்துக்கிறா. இந்த பக்கம் ஏஜ் எவ்வளவு இருக்குன்னு மாதவனுக்கும் மாதவன் பொண்டாட்டிக்கு நடுவுல பெரிய டிஸ்கஷனே ஓடுது. அண்ணன் பெருசா கண்டுக்காம போனை ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்போ எடுத்ததும் ஸ்ட்ரெயிட்டா வயசை கேட்டா பிரச்சனை. மாதவனும் பொண்டாட்டியும் அம்மாவும் அப்பாவும் எப்படி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்டாட்டியை பத்தி புள்ளக்குட்டியை பத்தி எல்லாம் கேட்டா அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இவ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்கள மாதிரியே புள்ளைய கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிள்ளைய வயசு என்னன்னு கேட்டா, பிள்ளைங்க வயசா முக்கியம், பிள்ளைங்க நல்லா அழகா வளர்றாங்கல்ல அதுதான் முக்கியம்னு ஏதோ பிட்ட போடுறா. ஆமா எவ்வளவு காலமா நீங்க டிவோர்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது டிவோர்ஸ் வாங்கி 3 மாசம் ஆச்சுன்னு சொல்லுவாரு அவரு நம்ம ஹீரோ. இப்பதான் ரீசெண்டா தான் விவாகரத்தாச்சு அப்படின்னு சொல்றா இவ. ஆனா ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்தாங்க, விவாகரத்து வாங்கினது இப்பதான் அப்படின்னு சொல்றா. மனசு ஒத்து போன பிறகு மியூச்சுவலா பிரியறதுல தப்பு இல்ல அப்படின்னு பேசுறாங்க. இப்போ மாதவனும் பொண்டாட்டியும் சேர்ந்துகிட்டு எவ்வளவு காலமா புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இப்ப கரெக்டா 15 வருஷம் அப்படின்னு சொல்ல போவான். ஆனா அதுக்குள்ள அண்ணியோட கால ஒரு எத்து, அண்ணி ஆ அப்படின்னு கத்துறதும் ஐயோ பிரசவலி வந்துருச்சு நினைச்சிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க. கார் கிட்ட போன பிறகு கேஸ் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவா. எல்லா பேரும் அந்த கேள்வியை மறந்துடுவாங்க. எப்படி எல்லாம் அண்ணி சமாளிக்கிறான்னு பாருங்க. அப்புறம் ரூமுக்குள்ள வந்ததும் மாதவன் கத்துறான். எல்லா கேள்விகளை கேட்கும் போதெல்லாம் முந்திக்கிட்டு உன் பொண்ணு தான் பதில் சொல்றா, நாம அமைதியா இருக்கிறோங்கிறத அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிறா, இனிமே அமைதியா இருக்க கூடாது, பொங்கி எழணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது, நம்ம கொஞ்சம் நாசுக்கா நடந்துதான் மேட்டரை கறக்கணும். எப்படி நாசுக்கா நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. காலையில நீங்க யூகேல தானே இருந்தீங்க, அங்க ஒரு பவுண்டுங்கிறது இந்திய மதிப்புல இன்னைக்கு 100 ரூபாய் ஆயிப்போச்சு. நீ யூகே போகும்போது நீ யூகே போன காலத்துல ஒரு பவுண்டுங்கிறது எத்தனை ரூபாய் அப்படின்னு மாதவன் கேக்குறாரு. ஒரு பேச்சுக்கு 70 ரூபா 60 ரூபான்னு சொன்னாருன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்துட்டான்னு அர்த்தம். குத்து மதிப்பா வயசா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஞாபகம் இல்லைங்கிறாப்ல. உண்மையிலேயே அவருக்கு ஞாபகம் இல்ல போல. குறுக்க இந்த பொண்ணு வேற ஏதாவது புகுந்து ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவா. அப்புறம் பருப்பு குழம்பு குடுக்கையில பருப்பு தனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாப்ல. அவ்வளவுதான், மாதவனும் அம்மாவும் சேர்ந்துகிட்டு பருப்பு குழம்பு பிடிக்காதா, பருப்பு குழம்பு சாப்பிடாம ஒருத்தவனால இருக்க முடியுமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அவங்க. மாதவனும் தான் இப்படியும் ஒரு ஆளா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கிஃப்டா ஏதோ சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. மாதவனும் வாங்கிட்டு பாட்டில் எவ்வளவு அளவு பழசோ அவ்வளவு அளவு வேல்யூ கூட அப்படின்னு பழசுனே பேசிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ஊத்தி கொடுப்பாப்ல. குடும்பமா சேர்ந்து குடிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா தே ஆர் மாடர்ன் எஜுகேட்டட் பீப்புள். ஆனா
போன்ல அந்த பக்கத்துல போலீஸ்காரங்க கிட்ட இவரோட வயசு என்ன இதென்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க போல. எந்த வயசுல அவர் பிறந்தாரு, எந்த வயசுல கல்யாணம் பண்ணாரு, அவரோட வயசு 51ன்னு எல்லா உண்மையும் போலீஸ் அந்த பக்கத்துல சொல்லிட்டாங்க. அது வெளியில நல்லா கேக்குது. அது எப்படி நீ இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஸ்பை பண்ணலாம், விசாரிக்கலாம், நீ எங்ககிட்டயே ஸ்ட்ரெயிட்டா கேட்டுக்கலாம்ல அப்படி இப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்க அம்மா அப்பாவும் சத்தமே இல்லாம ரூம்குள்ள போய் அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வதம் பண்ணிட்டு இருக்காங்க. 51 வயசா, என்ன விட 1 வயசு கம்மி, அந்த அம்மாவோட 1 வயசு இல்ல 6 மாசம் கம்மி போல. நமக்கு ஈக்குவலா வயசு இருக்கிற ஒருத்தவனை எப்படி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும், எப்படி மருமகனுக்கு கூப்பிட முடியும், இது முட்டாள்தனம்னு 2 பேரும் கோவப்படுறாங்க. துப்பாக்கி எடுத்து சுடலான்னு கிளம்புறாப்ல. யோ அவசரப்படாதயா, பொறுமையாரியா, உன் பொண்ணை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவ ஒண்ணு நம்ம பர்மிஷனுக்காக இங்க வரல, சொல்றதுக்காக வந்திருக்கா, புத்திசாலித்தனமா தான் இதை நம்ம டீல் பண்ணணும், இல்ல பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே பொறுமையா யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல கால் வருதுங்க. உள்ள வா அப்படிங்கிறாரு அப்பா. சரின்னு தனியா வர சொல்லிருக்காங்க. தனியா வர பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. இது செட் ஆகாது வைக்காதுன்னு. சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, சொசைட்டி என்ன நினைப்பாங்க, இப்படி என்னமோ சொல்லி பாக்குறாங்க. நம்ம மாதவன் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இங்க இருக்கிறார். 27 வருஷமா நீ ஒரு நாள் உனக்கான ஒரு பையனை கூட்டிட்டு வருவ, அந்த பையன் எப்படி இருப்பான், அவன்கிட்ட எப்படி பேசணும், என் பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க, இல்லனா அடிச்சு கொன்னே விடுவேன், நான் மிரட்டணும், இப்படி பல கனவுகளோட இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் நொறுக்குறாப்ல என் வயசுல ஒருத்தவனை புடிச்சிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனா நல்ல பையன், இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்காதுன்னு இவளும் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கா. உங்களை மாதிரி பையன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவா. என்ன மாதிரி இருந்தா பரவாயில்லமா, என் வயசுல ஒரு பையங்கிறதாமா பிரச்சனை அப்படிங்கிறாரு மாதவன். தான் பொண்டாட்டி விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு 15 வருஷமா வெளிநாட்டுல தங்கிட்டு இருந்த ஒருத்தவன் நல்ல பண்ண ஒன்ன கழட்டி விட மாட்டானா அப்படின்னு கேக்குறாரு. அவர் கூட பேசி பழகி பார்க்காம நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவ பதிலுக்கு பேசுறா. இவ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறா. யாரு? அப்பா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஓ, இப்பெல்லாம் பார்த்து பேச வேண்டிய ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சா, நீங்க எஜுகேட்டடு, வெல் மேனரு, ப்ராக்ரசிவ் பீப்புள் ஆச்சே, அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு பதிலுக்கு இவ கேப்பா. இங்க பாரு, நான் இப்ப நினைச்சா கூட இந்த நொடியே அவனை காணாம போக வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. சீ, ரவுடி மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றீங்க, முடிஞ்சா பண்ணி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சத்தம் போடுறாரு. இந்த தடவை சண்டை அதிகமாயிட்டு இருக்கும் போது வலிக்குதுன்னு சத்தம் வர 3 பேர் வெளியில ஓடியாராங்க. பார்த்தா நிஜமாவே வயிறு வலிக்குது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு மருமக கூப்பிடுறா. உடனே இவங்க சண்டைய மறந்து ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல கிளம்பிட்டாங்க. பின்னாடியே கார்ல நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி வர்றாரு. எல்லா பேரும் குட்டி போட போன மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. பொன் குழந்தை பிறந்திருக்கிறதா அண்ணன் ஓடியார எல்லாரும் கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட வாழ்த்துறாரு. அப்புறம் அண்ணனோட மாமனார் மாமியார் கூட வந்துட்டாங்க. அவங்க இவர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை விசாரிக்க தன்னோட ஃப்ரெண்டுன்னு மாதவன் சொல்லி சமாளிச்சிருக்காரு இப்போ வரைக்கும். அப்புறம் குழந்தை எல்லாரும் பார்த்து முதல் தடவை பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. குழந்தை ஒவ்வொருத்தவங்க கை மாறி அழகா போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை நம்ம ஹீரோ கைக்கு வரணுமா இல்லையா? ஆனா ஹீரோவை பைபாஸ் பண்ணி குழந்தைய மாதவன் அங்கிட்ட தூக்கிட்டு போறாப்ல. இதை பார்த்தது இவ்வளவு கோவம் வரும். அவர் என்ன ஒண்ணு அவமானப்படுத்துறாரா? வா இப்பயே வா, உடனே நம்ம குழந்தை பத்துக்கிறோம் வான்னு கையோட எடுத்துட்டு போறா. அடி பாவி, அவசரப்படாதீ, பொறுமையாரு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. பாரு, நம்ம பிரச்சனையை அப்புறம் வச்சுப்போம், நம்ம வீட்டு சம்பந்திகளோட முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம், அமைதியா இருப்போம் அப்படின்னு பேசுறாரு. அம்மா வந்து அதான் சொல்றாங்க. எல்லா பேருமே இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையை மூட்டை கட்டிடலாம், இப்ப பேச வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவ்வாறு நான் போறேன், ஒரு பிரச்சனை இல்ல, நீ இருந்து முதல் ஃபேமிலியை பாக்குற வழியை பாரு, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பாரு, நம்ம பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம்னு அட்வைஸ் போறாப்ல. அவங்க எல்லாம் இப்ப வீட்டுக்கு போறாங்க. அண்ணிய பாத்துக்கிறதுக்காக இவ ஹாஸ்பிட்டலே தங்குறா. பிளான் சொதப்பிடுச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. கார்ல கம்முன்னு போறமே ஏதாவது பாட்டு போலாமேன்னு பாட்டு போட்டா கூட வயசானவனை கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல, காதலிக்கிறாப்ல ஒரு பாட்டு. எல்லாரும் மூஞ்சி பாருங்க எப்படி மாறுதுன்னு. அப்புறம் நம்ம மணல்ல மருத்துவர் நண்பர்கிட்ட போன் பண்ணா அவரும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். மணல்ல மருத்துவர் நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்துல எல்லாத்துலயும் போட்டி இருக்கும், உன் மாமனார் மாமியாரை கரெக்ட் பண்றதுக்கு என்ன வழின்னு பாருன்னு அட்வைஸ் போட்டிருப்பாப்ல. காலையில மாமனார் மாமியாரை கரெக்ட் பண்றதுக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் லொட்டு லூசுக்குன்னு எல்லாத்தையும் வேற வாங்கி போட்டுருக்கான். இதெல்லாம் பண்ணா கரெக்ட் ஆயிருமா என்ன? எனக்கு என்னமோ தெரியல, சரியா படல. அவங்களுமே இதெல்லாம் ஏதோ பழைய காலத்து படத்துல வந்த சீன் மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது தம்பி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவசரம் சமைச்சதை கூட கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுக்கும்போது எப்படி கூப்பிடணும் தெரியல. அத்தனை கூப்பிட்டாலும் பிரச்சனை, அக்கானு கூப்பிட்டாலும் பிரச்சனை, எப்படிதாங்க பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டா இதையெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சமைச்சு கொடுத்ததை அப்படியே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் குழந்தையோட எல்லாம் வந்தாச்சுங்க. உடனே இவரு ஆழத்தி எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடின்னு வச்சிருப்பாப்ல. அப்படியே அத்தகாரி முறைக்கிறா, அப்படியே கொடுத்துறாங்க. அத்தகாரி தான் ஆழத்தி எடுக்கிறாங்க. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் மெனக்கட்டு பண்றாப்லயே இவருன்ட்டு. அப்புறம் பார்ட்டி நடக்குதுங்க. பார்ட்டியில கொஞ்சம் கேப் விட்டு தான் பழகுறாரு நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் ஃப்ரீயா பழகுறா. வந்தவங்கள ஒருத்தன் பொண்ணை சைட் அடிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு கோவம் வரும். நாசுக்கா போய் சொல்லுவார், என் பொண்ணுடாது, என் பொண்ணுடான்னு சொன்னதும் அவர் பயந்து போய் சாரின்னு வாப்ல. அப்பயும் மனசு கேட்காம அது எப்படா என் பொண்ணு நீ சைட் அடிக்கலாம், என் பொண்ணு தெரிஞ்சு எப்படா சைட் அடிக்கலான்னு போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காரு. குத்துன்னு குத்துறாரு. தடுக்க போன நம்ம ஹீரோவையும் முறைக்கிறார். இதையெல்லாம் பார்த்ததும் பொண்ணுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. முன்னாடி அப்பா அம்மா போக பின்னாடி போய்கிட்டு இருப்பா. என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு வண்டியை குறுக்கால போட்டு எங்க அடிங்க, உண்மையிலேயே உனக்கு கோவம் இவர் மேலதானே, அடி பாப்போம், இல்ல ஏன் மேலையா, என்ன அடி அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறா. ஆமா கோவம் தான், என் ஸ்டேட்டஸ் என்ன ஆறுது, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வைப்பாங்கன்னு புலம்ப ஆரம்பிக்க அப்போ உங்க புள்ளையோட
வாழ்க்கை முக்கியம் இல்ல, உங்க பிள்ளையோட சந்தோஷம் முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் சுத்தி இருக்கிறவங்க பாக்குறது தான் முக்கியம் உங்களுக்கு முக்கியம். அதை விட நீங்க எதை தப்பா பாக்குறீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நிஜத்துல உங்க மனசு அழுக்கு, அதனால மத்தவங்களும் அழுக்காத்தான் பாப்பாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்னு சத்தம் போடுறா. வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவன் பணக்காரன், பணத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன பொண்ணு போய் விழுந்துட்டா, அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க, அவன் சபல புத்தி கொண்டவன், பொண்ணு வயசுல ஒரு பொண்ணு கூட பழகுறானே அப்படி எல்லாம் பேசுவாங்க. வெளியாட்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க. சொல்லுங்க, மனசுல பட்டதை தாராளமா வெளியில சொல்லுங்கன்னு சொன்னதும் அப்படியே வார்த்தை மாறாம, ஆமா பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போன சீப்பான பொண்ணுதான் நீ, சபல புத்தி கொண்ட கிழவன் தான் அவன், உங்க காதலே ரொம்ப கேடுகட்ட காதல் அப்படின்னு சொல்லிடுறாரு. கெட்ட வார்த்தையில அப்பான்னு கூட பார்க்காம திட்டிவிட்டு அவன் விறுவிறுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். முதல் வேலையா வீட்டுக்கு போய் பொட்டி படிக்க கட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்பா அம்மா உள்ள வர இவ பொட்டி படிக்கையோட கார்ல ஏறா. நம்மால எதுவுமே சொல்லாம அப்படியே வண்டியில ஏறி உட்காந்துட்டாரு. போயிட்டு இருக்காங்க. மாதவ மட்டும் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறார். இவங்க திரும்ப லண்டனுக்கே வந்துட்டாங்க போல தெரியுது. அப்பா மேல இன்னும் கோவத்தோட தான் இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாப்லன்னா, உங்க அப்பா இடத்துல நானும் இருந்தாலும் அப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவேன், எல்லா அப்பாக்களுமே அப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு, அப்பா சைடுல தப்பு இல்ல அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்பயே மாமனாருக்கா வக்காலத்து வாங்குறியா, நானே அப்ப இல்லன்ட்டேன், அப்புறம் என்ன உனக்கு மாமனார் நீ சத்தம் போடுறான். ஆனாலும் கொஞ்சம் கோவத்தோட அழுகையும் வருது. இங்க பாரு, பிள்ளைகளை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற கஷ்டம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பழகிட்டேன், நீ அதெல்லாம் பார்த்து பழக வேண்டாம், இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா வச்சுக்க பழகிக்கோ அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற. அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்னாலும் நான் எங்க அப்பனை தேடி போக மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கதவை தட்டுற சத்தம். என்னடான்னு பார்த்தா அப்பாவே வந்து நிக்கிறாரு. இது எதிர்பார்க்கவே இல்ல, அப்பாவே நேர்ல வந்து நிக்கிறார். இவளும் ஆச்சரியப்பட்டு போய் பாக்குறா. என்ன மன்னிச்சுக்கோன்னு சாரி கேக்குறாப்ல. உடனே அவ கலங்கிட்டு, என்ன மன்னிச்சுக்கப்பா, நானும் என்னென்னமோ பேசிட்டேன் அழுக ஆரம்பிச்சிடறா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நான் வந்ததே உங்க ரெண்டு பேரையும் கூட்டு போறதுக்காக தான், குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குதா, ரெண்டு பேரும் வாங்கன்னு இன்வைட் பண்றாப்ல. நடந்ததெல்லாம் மறந்துட்டு கூடவே நம்ம நண்பர் என்னையும் இன்வைட் பண்ணுங்க நானும் வரேன்னு ஓப்பனாவே கேக்குறாரு. தாராளமா வரலான்னு மாதவன் கூப்பிடுறாப்ல. ஆக மொத்தம் 3 பேரும் ஊருக்கு வர போறாங்க போல தெரியுது. எஸ், 3 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. பழசெல்லாம் மறந்துட்டாங்க. நல்லா இருக்கிறாப்ல தெரியுதுல்ல. ஆனா ராத்திரி பார்த்தா அப்பாவும் அம்மாவும் ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க போல. இதெல்லாம் பொண்ணுகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக. ஆனா நிஜத்துல இது செட் ஆகுதுங்கிறத அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறதாவும் அந்த திட்டத்தை செயல்படுத்த போறதாவும் சொல்றாரு மாதவன். தான் பொண்ணை எப்பவுமே காப்பாத்துவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாராம் சின்ன வயசுல இருந்து. அதை செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேங்கிறாப்ல. வெளியில பார்க்கும்போது ரொம்ப பாசமா இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாப்ல இருந்தாலும் மூஞ்சில முழுக்க வில்லத்தனமா தான் இருக்குது. ஃபங்க்ஷனுக்காக ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு எடுத்து ஃபங்க்ஷன் இங்க நடத்துறாங்க. அங்க வச்சு நீங்க தான் என்னோட மருமகன்னு நான் மனசால ஏத்துக்கிட்டேன், ஆனாலும் சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்வதற்கான நேரம் இன்னும் கூடி வரல, யாராவது கேட்டா என்னோட ஃப்ரெண்டுங்கிறாப்ல சொல்லி வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறார். பொண்ணு இதெல்லாம் தேவையானு கேட்க ஆமா தற்போதைக்கு, அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம்னு சொன்னதும் பொண்ணும் சரின்னு ஒத்துக்கிறார். அப்புறம் நல்லபடியா ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனையும் இன்வைட் பண்ணிருக்காரு போல மாதவன். அவனும் வந்திருக்கான். ஆளு பயங்கரமா ஆட்டம் போடுவான். நம்ம மணல்ல மருத்துவர் கூட சரிக்கு சமமா ஆட்டம் போடுறாரு. ஹீரோயினோட சேர்ந்து அவன் ஆடுறது பாக்குறதுக்கெல்லாம் ஜோடியா நல்லா தான் இருக்குது, சிறப்பா தான் இருக்குது. மாதவன் எனக்கு என்னமோ இந்த பையனை கூட்டிட்டு வந்ததே தான் பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தானோ அப்படின்னு தோணுது. அவரும் சேர்ந்து ஆடிட்டு சரிப்பட்டு வரான்னு ஓடி போயிட்டார். சூப்பரா ஒரு வழியா பாட்டுக்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் பொண்ணோட சின்ன வயசு நண்பரனும் தான் ஃப்ரெண்டோட பையனும் இந்த பையனை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த பையன் பேரா முக்கியம் இளவட்டனும் கூப்பிடுவோம். என்ன பேசுன்னு தெரியாம 4 பேரும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் கிளம்பிடுறாப்ல. நம்ம ஹீரோக்கு இது தெரியாம இல்ல, ஒரு இளவட்டத்தை கூட்டிட்டு வந்து பொண்ணோட மனசை கெடுக்க பாக்குறாரு, இது அப்பட்டமா தெரியுதுங்கிறாப்ல. அப்புறம் என்ன பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா இல்ல, பொண்ணுகிட்ட சொன்னா சரிப்பட்டு வராது, அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறாப்ல ஆயிடும், அதெல்லாம் வேண்டாம், எவ்வளவு நாள் இந்த மாதிரி போகுதுன்னு பாப்போம் அப்படின்றாப்ல. பொண்ணுகிட்ட டவலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி டவலை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க அம்மா. நம்ம பைய பாருங்க, ஒரு பூவை பறிச்சுட்டு அப்படியே ரொமான்டிக்கா நிக்கிறானாமா, எப்படியோ பேசுறான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக. அதையெல்லாம் பார்த்து அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். இது போக இன்னும் 2 டிக்கெட்டுக்கு சொந்த மதத்துல வந்திருக்குதுக்கு போல. எல்லா வேணும் செல்ஃபி வேணும்னு அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கிட்டார் எல்லாம் ரொம்ப அருமையா வாசிப்பான்னு மாறவன் கிட்டார் எல்லாம் கொண்டு வந்து வாசிக்க சொல்ல அவனும் அழகா பாட்டெல்லாம் பாடுறான். எல்லாரும் ரசிக்கிறாங்க. நல்லா பாடுறான், ஆடுறான், எல்லாரையும் ஜகஜமா சந்தோஷமா வச்சுக்கிறான். பொண்ணுங்க கிட்ட பிடிச்ச எல்லா விஷயமும் அவங்க கிட்ட இருக்கிறதா மணல்ல மருத்துவர் சொல்லுவார். இது பத்தாதுன்னு தொட்டில போய் குளிச்சுட்டு 6 பேக்க காட்டிட்டு வருவான். சோ நல்ல ஃபிட்டான பாடி இருக்குது. இது எல்லாமே இவனுக்கு பிரச்சனையா வந்து முடிய போகுது. யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு. இதுல வேற மலையேற போறாங்களா, ட்ரெக்கிங் போறாங்களா. இளவட்டங்கள் எல்லாம் ட்ரெக்கிங் அந்த பக்கத்துல போக பெருசுக்கெல்லாம் ஷாப்பிங் போறதா வீட்லயே நின்றுறாங்க. நம்ம ஹீரோவையும் ஷாப்பிங் போகணும்னு வீட்லயே உட்கார வச்சிட்டாரு மாதவன். ட்ரெக்கிங் போற பக்கமும் கரெக்ட் பண்றாப்லயே பேசிட்டு இருக்கான். அங்க ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க, இங்க ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மாதவன் தான் ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு இவரு புலம்பிட்டு இருக்காரு. ட்ரெக்கிங் போனவங்க இன்னும் வரலையேன்னு நம்மளால எந்திரிக்கும் போது கரெக்டா இவங்களும் இறங்குறாங்க. அங்கிள் அங்கிள் அவன் பேசிட்டு போவான். பதிலுக்கு இவளும் பாய் அங்கிள்னு அங்கிள் சொல்லிட்டு தான் இவளும் ஓடுறான். அப்புறம் குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு 6 பேக் இருக்குன்னா உனக்கு 6 பேக் இருக்கு, நீயும் காட்டுப்பா அப்படிங்கிறாரு மணல்ல மருத்துவர் நண்பர். அட சும்மா கர்றா அப்படிங்கிறாப்ல இவரு. அப்புறம் ஏதோ பார்ட்டிக்கு போயிருக்காங்க போல. பார்ட்டியில அவங்க கூத்தடிச்சிட்டு இருக்கிற காப்ல இங்க மாதவங்கிட்ட நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, உங்க பொண்ணையே கரெக்ட் பண்றதுக்கு ஒரு பையனை கூட்டு வந்திருக்கீங்களே, இது தப்பா தெரியலையா அப்படின்னு பேசி பார்க்கும்போது ஆமா என் பொண்ணை காப்பாத்துவேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் சின்ன வயசுலயே, உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் தேவைன்னா அதை நான் பண்ணத்தான் போறேங்கிறாப்ல. அப்புறம் நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ண, அப்புறம் பிரேக்கப் ஆயிருச்சு, விவாகரத்து வாங்கின, இன்னும் உனக்கு இன்னொரு காதல்
மலர்ந்த போது என் பொண்ணுக்கு சின்ன வயசு, இன்னொரு காதல் மலராதா, இன்னொரு காதல் இன்னொரு லவ் மலராதா அப்படின்னு கேக்குற. உனக்கு எனக்கும் பர்சனலா எதுவும் இல்ல. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையில இருந்து நீ வெளியில போறதுக்கு ஒரு இளவட்டம் தேவைன்னா அந்த இளவட்டத்தை நான் உள்ள கொண்டு வருவேன். உன் கண்ணு முன்னாடியே இலசுகள் எப்படி பழகுறாங்க வைக்கிறாங்கன்னு பாரு. வயசு வித்தியாசம் இல்லன்னு நின்றல, ஆனா வயசு முக்கியம், இளம முக்கியங்கிறத நான் ப்ரூவ் பண்றேங்கிறாரு மாதவன். இவர் அதெல்லாம் யோசிக்கல. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு கால் உங்க பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சு போய் அவன் தான் வேணும்னு முடிவெடுத்துட்டான்னா நான் குறுக்க நிக்க மாட்டேன். சத்தம் இல்லாம நான் போயிடுவேன். இது நான் தர்ற வாக்குன்னு வாக்கு கொடுத்துட்டு போற. சிம்பிளா மாதவன் தேங்க்யூ நன்றின்னு மட்டும் சொல்லிட்டு போறாப்ல. ஆனா போற வழியில ஒரு கால் நீங்க நினைக்கிறாப்ல வேற ஒரு வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு அமையிற பட்சத்துல மேக் ஷுர் ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுத்திருக்கீங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஒண்ணுக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுதான் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாப்ல. நல்ல மனசுக்காரன். இந்த பக்கத்துல பார்த்தா நிலவை பார்த்து 4 கவிதை சொல்லி இன்னும் கரெக்ட் பண்றான். அப்புறம் 2 பேரும் இன்னும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இவனோட ரூமுக்குள்ள பாதகத்தி அவளும் போறா, கதவை சாத்துறா. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, இவன் காதல் மண்ணா போச்சுன்னு தோணுது. இவங்க 2 பேரும் பாத்துக்கிறதும் பழகிக்கிறதும் ஒன்னா குதிரை ஓட்டுறதும் ஒன்னா டிராக்டர் ஓட்டுறதும் சீட்டு விளையாடுறது இது எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்காம நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கிறார். சீட்ல ஜெயிச்சதை கூட அவங்க கொண்டாடுறாங்க. இவர் தோத்துட்டு கவுத்துட்டு போயிடுவாரு. ஆனா கவுத்துன காரை எடுத்து பார்த்தா நிஜத்துல ஜெயிச்சது சாட்சாத் நம்ம ஹீரோ தான். ஆனாலும் அவங்க சந்தோஷத்துக்காக தோத்தாப்புல கவுத்திட்டு போயிருக்கிறாப்ல. மாதவனுக்கு இதெல்லாம் லைட்டா உறுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சிறப்பா எல்லாம் போகுதுங்க. பார்ட்டிக்கு வந்த சில பேர் அப்படியே அங்கங்க நகல ஆரம்பிக்கிறாங்க. வைக்கப்படாப்புல இவங்க கட்டிப்பிடிக்கிறதும் உருள்றதும் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் ஓப்பனா முத்தா கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ இங்க வர அவங்க முத்தா கொடுக்கன்னு சரியா இருக்குதுங்க. அவ்வளவுதான். பார்த்ததும் நொறுங்கி போயிட்டாப்ல மனுஷன். இவளும் பாக்குறா, ஏதோ சபலத்துல பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த நொடி இவரு பொட்டியை கட்ட ஆரம்பிச்சிட்டார். இவ இல்ல மன்னிச்சிரு, தெரியாம நடந்து போச்சு, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, எனக்கே எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு புரிய சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ எதுவும் இதுக்காக விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, ஃபீலிங்ஸ் மாறலாம், நான் புரிஞ்சுக்கிறேன், கில்ட்டி தேவையில்லாத கில்ட் எல்லாம் நீ வளர்த்துக்காத, நான் கிளம்புறேன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ்வளவுதானா? எப்பவுமே நீ எனக்காக சண்டை விட மாட்டேல்ல, எப்ப பார்த்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது விட்டு கொடுத்துட்டு ஓடிட்டு இருப்பேல்ல, அந்த மாதிரி ஓடத்தான் போறியான்னு கேட்கும்போது பதிலே சொல்லாம கிளம்பிட்டார். கூடவே நம்ம மனநல மருத்துவர் நண்பரும் கிளம்பிட்டார். இங்க இருந்து கத்துறா, கால்ல அவ்வளவு குறைய கெஞ்சிரா, திட்டுறா இருந்தா கூட திட்டு அப்படிங்கிறா. மேல இருந்து மாதவனும் பொண்டாட்டியும் பாத்துட்டு இருக்காங்க, அம்மாவும் அப்பாவும். ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா நம்ம ஆளு கடைசியா ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க காதலித்தோட முடிஞ்சு போச்சு. சோகத்தோடயே லண்டனுக்கு திரும்ப போயாச்சு. இந்த பக்கம் அந்த சோகத்தை மறைக்கிற ரேஞ்சுக்கு நம்ம இளவட்டம் பழகிட்டு இருக்கிறான். வீடு வந்து சேர்ந்தா பழசெல்லாம் நினப்பு. அந்த பக்கம் குழந்தை குட்டி குடும்பம் இருக்கிறதுனால அவளுக்கு நினப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஆனா தனிமை வரும்போதெல்லாம் இந்த நினப்பு அவங்கள வாட்டும். இந்த பக்கம் மனநல மருத்துவர் அதை புரிஞ்சுக்கிறார். அந்த பக்கம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த பொண்ணு திருதுப்புன்னு வந்து எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இந்த தனிமையில இருக்குது எனக்கு பிடிக்கல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்கிறா. இளவட்டமும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இது இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட். குடும்பமே அங்க சந்தோஷமா இருக்கு, மாதவன் குடும்பம். இந்த பக்கம் நம்ம பைய குடும்பம் இல்ல, தனியாளு வருத்தத்திலேயே கிடக்குறான். அவங்க நிச்சயத்த வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கட்டத்துல இளவட்டம் மாதவன்ட்ட போய், நீங்க சொல்லிதான் இங்க வந்தேன், நீங்க சொல்லிதான் உங்க ஒண்ணு கூட பழக ஆரம்பிச்சேன், செஞ்சேன், இந்த உண்மையை அவகிட்ட சொல்லணும் போல இருக்குன்னு சொல்லும்போது மாதவன் சொல்ல வேண்டாங்கிறாப்ல. நாம கரெக்டா தான் பண்றோமா, சரியாத்தான் செய்யறோமா, எல்லாம் கூடி வருமா அப்படின்னு கில்ட்டிய தூண்டுறாப்ல கேட்டு பாக்குறாரு. ஆனா மாதவன் மனசுல கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறாப்லயே தெரியல. நீ அந்த பொண்ணை லவ் பண்றல, என் பொண்ணை லவ் பண்றல அப்படின்னு கேட்டா இளவட்டம் ஆமாங்கிறா. அப்புறம் என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ காதலிக்கிற வேலையை மட்டும் பாரு, மித்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங் இல்லாம மாதவன் பேசுறாரு, செய்யறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மனநல மருத்துவருக்கு போனை போட்டு பேசுறா. எப்படி இருக்கிறான் அவன், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. என்ன பண்ணணும்னு கேட்க ஒரு விஷயம் ஏதோ சொல்லிட்டு கால வைக்கிறா. நம்ம ஹீரோ வந்து யார் அவதான் பேசுறாளா, என்ன மாட்டேன்னு கேட்க அவளோட பொட்டி படிக்க இருக்கு, அதெல்லாம் அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்கிறா. அந்த இளவட்டத்தை கல்யாணம் பண்ண போறாளாமா அப்படின்னு சொன்னதும் இவர் மூஞ்சி இன்னும் மாறும். பரவாயில்ல, திங்ஸ் எல்லாம் நானே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த பக்கம் பாருங்களேன், கல்யாண ஏற்பாடுகள்லாம் சிறப்பா நடக்குது. ஆனா பொண்ணு மட்டும் ஏதோ பறிகொடுத்தாப்லயே நிக்கிறா. அதை மாதவன் கொஞ்சம் நோட் பண்ணாம இல்ல, நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இந்த பக்கம் இவங்க நல்லபடியா வாழ்றதுக்காக ஒரு பெரிய பங்களாவை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது வேணான்னு சொல்லி இப்போ விக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றாப்ல. புரோக்கர் அம்மா வந்து ஏதோ ஒரு ஜோடியை வந்து இடத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டு போகுது. இன்னும் விக்கல, ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பாத்துட்டு போறாங்க பையஸ். அதுல கால் வருது, பொண்ணோட காலையே தான். திங்ஸ் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றாரு. நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு வாழ்த்துக்களும் சொல்றாரு. அப்போ ஒரு கேள்வி கேப்பா. அன்னைக்கு நீ ஒரு கேள்வி கேட்டல என்கிட்ட, உன் பொண்டாட்டி என்கிட்ட கேள்வி கேட்டா, ஒரு நாள் ராத்திரி ஒரு உண்மையான காதலை எப்படி கெடுக்க முடியும்னு, அப்படி கெடுக்க முடிஞ்சா அது எந்த வகையில உண்மையான காதல் ஆகும்னு. அதே மாதிரி நான் உன்கிட்ட கேட்கிறேன், ஒரே ஒரு முத்தம் எப்படி நம்மளோட காதலை கெடுக்கும், அப்படி கெடுக்க முடிஞ்சா நம் காதல் உன்னதமான காதலா? சரி, எது எப்படியோ பழிய போறதுக்கு நான் பண்ண ஒரு சின்ன தப்பு உனக்கு காரணமா கிடைச்சிருச்சு, ஏன் தப்பு தான், மன்னிச்சுக்கொண்டு முடிச்சிடுறா. இங்க கல்யாண ஏற்பாடுகள்லாம் நிச்சயத்த ஏற்பாடுகளா நடந்துட்டு இருக்குது. அங்க நம்ம அண்ணங்காரன் எப்பவுமே நிறைய பேசாதவன் இன்னைக்கு அப்பா கிட்ட நிறைய பேசுறான். வாழ்த்துக்கள்ப்பா, உங்க பொண்ணுக்கு நீங்க எதிர்பார்த்தாப்ல ஒரு சிறப்பான கல்யாணம், உங்க ஈகோ ஜெயிச்சிருச்சு, ஆனா உங்க பொண்ணு தோத்துட்டா, உங்க பொண்ணோட காதல் தோத்துருச்சு, உங்க பொண்ணோட சந்தோஷம் தோத்துருச்சு அப்படிங்கிறா அண்ணன். இது உனக்கு இப்ப புரியாது, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது இல்ல, இது வளர்ந்து ஆளாகும் போது உனக்கு அது புரியும் சொல்லுவாப்ல. அப்ப
அப்ப என்ன மாதிரிதான் நீ நடந்துப்பேன்னு சொல்லும் போது, சேச்சே உங்கள மாதிரி டெஃபினட்டா என் பொண்ணை நான் சீட் பண்ண மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். என் பொண்ணை ஒரு காலமும் நான் ஏமாத்த போறது இல்ல. நீங்க பண்ணாப்ல நீங்க அந்த ப்ராமிஸ உடைச்சிட்டீங்கல்ல, அந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் சத்தி கொடுக்குற அந்த சத்தியம், அது ஒரு இடத்துலயும் நான் அந்த சத்தியத்தை மீற மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ அன்னிகாரி கூப்பிட்டதும் குழந்தைய அப்பாட்ட கூட கொடுக்காம வேற ஆள்கிட்ட கொடுக்குறான். அன்னிக்கிட்ட பேசுறதுக்கு கிளம்பிட்டான், கட்டம் பொண்டாடிட்ட பேசுறதுக்கு. மாதவனை விட்டு பையனும் விலகுறாப்ல. மாதவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து அப்பாவுக்காகன்னு ஏதோ ஒரு பாட்டெல்லாம், அப்பா பொண்ணு பாட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஆடுறாங்க, இவளும் வந்து ஆடுவா. அப்பாவுக்காக கவிதை நடுல என்னென்னமோ பேசி கட்டிப்பிடிச்சு கதறி அழுகலாம் செய்ய மாதவனுக்கு அழுகையே வருது. ஒரு கட்டத்துல அவன் அழுக, இந்த பக்கம் இவளும் அழுக. சந்தோஷமா இருக்கிறாப்புல வெளியில இருந்து பார்த்தா தெரியும், அவ வாய் சிரிக்கும் ஆனா கண்ணு அழும். இதெல்லாம் பார்த்து மாதவன் நொந்து போய் அப்படியே ஒரு மாதிரி முருட்டாயி வெளியில வரான். ரூமுக்குள்ள வந்தவன் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறான். பொண்டாட்டிக்கு போன் பண்ணி அந்த தடுமாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்க, அதே சமயம் என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கிறா அப்படின்னு பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஓடியாராங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, எமோஷனலா இருக்கிற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்க அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் போடுறாங்க. அப்போ பொண்ணு, என்னால முடியலமா, நான் மொத்தமா என்னையே இழந்துட்டு இருக்கிறேன், தோத்து போனாப்ல ஒரு ஃபீலோட இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருமா, உன்னையோ அப்பாவையோ காயப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, ஆனா சத்தியமா நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரியலமா அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. என்னாச்சுடா கண்ணுக்குட்டின்னு அம்மா விசாரிக்கிறாங்க. போன்ல இன்னும் மாதவன் அந்த பக்கத்துல இருக்கிறாப்ல. தனக்கு பயமா இருக்கிறதா சொல்றா. நான் என்னமோ இந்த இளவட்டத்துக்கு உண்மையா இல்லைன்னு தோணுது. இப்பயும் நானு நம்ம ஹீரோவை வயசானவரை தான் காதலிக்கிறேன், அவரை என்னால மறக்க முடியல. நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமான்னு கேட்டேன், இளவட்டத்துக்கிட்ட கேட்டேன். ஆனா இப்போ சத்தியமா நான் இந்த கல்யாணத்தை பண்ணணுமா இல்லையான்னு எனக்கு ஒன்னும் புரியப்படல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலமான்னு அழுகிறா. கல்யாணம் அன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான், பயப்படாத, நீ அந்த இளவட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டல, அந்த நொடியை நினைச்சு பாரு அப்படின்லாம் பேசி பாக்குறாங்க. இல்லம்மா, அப்படி எல்லாம் யோசிக்க நினைக்கும் போதெல்லாம் என் மனசு முழுக்க அவர் தான் இருக்கிறாரு, அவர் கூட பழகின விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அவர் தான் என்னோட சாய்ஸ், அவர் தான் என் புருஷனாக வேண்டியது. ஆனா எல்லாம் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னதும் நான் உடனே அப்பாட்ட பேச போறேன்னு அம்மா சொல்லும் போது, ஐயோ வேண்டாம் வேண்டாம், அப்பாட்ட மட்டும் சொல்லவே சொல்லாத ப்ளீஸ், ஏற்கனவே அவர் என் மேல ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறாரு, இந்த உண்மை தெரிஞ்சா இன்னும் என்ன ரொம்ப டிசப்பாயிண்டடா பாப்பாரு, அவரை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நான் பேசின எதையுமே நீ அப்பப்பட்ட சொல்லாத, சத்தியம் பண்ணி கொடு, இது எதையுமே சொல்லக்கூடாது, நாளைக்கு நான் வாட்டுக்கு அந்த இளவட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன், நான் தோத்ததாவே இருக்கட்டும், ஆனா எங்க அப்பா தோக்க கூடாது. ஏய் என்னடி இப்படி சொல்ற, நீ உறுதியாத்தான் இதெல்லாம் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது, சத்தியமா எனக்கு தெரியல, ஆனா எங்க அப்பா உறுதியா இருக்கிறார், எனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நான் கட்டிக்க போற இந்த இளவட்டத்தின் மேல நம்பிக்கை இல்ல நான் காதலிச்ச அவர் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா எங்க அப்பா மேல மட்டும் நம்பிக்கை இருக்குது. எங்க அப்பா எனக்கு எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவார், அதுல எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லாம இல்ல, 100% நம்புறதா சொல்லி அழுகிறா. இதை கேட்டதும் மாதவன் இந்த பக்கத்துல கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. லைன்ல இருந்ததுனால எல்லாத்தையும் மாதவன் தெரிஞ்சு போய் உடஞ்சு போய் கிடக்கிறார். அம்மா இந்த பக்கத்துல வந்தா, நான் தப்பு பண்றேன், எனக்காக அவ இவ்வளவு செய்யும் போது நான் அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறது அப்பாவோட எண்ணம், ஆனா நான் ஓவர் ப்ரொடக்டிவ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், என் பிள்ளைக்கு நானே வில்லன் ஆயிட்டேன், என் பிள்ளையோட சந்தோஷத்தை என் ஈகோக்கு இற கொடுத்துட்டேன், இது அப்படியே விடக்கூடாது, நானே போய் அவர் கையில கால விழுந்து அவர் இங்க கூட்டு வரேன் கிளம்புறாப்ல, இந்த ட்ரெஸ்ஸோடய போவீங்க, ட்ரெஸ்ஸாவது மாத்திட்டு போங்கன்னு சொல்லி அம்மாவும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வேகமா நம்மால கிளம்பி வர்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா பொண்ணு கேட்டால ஒரு கேள்வி, ஒரு முத்தத்தினால நம்ம காதல் கெட்டு போகுதுன்னா அப்படித்தான் நம்ம காதலா அப்படின்னு கேட்டது, அது இப்போ நம்ம ஹீரோவை உறுத்துது. இந்த காலகட்டத்து பசங்க எல்லாம் லவ் பண்ணாங்கன்னா அந்த லவ்வுக்காக ஊனி நிப்பாங்க, சண்டை பண்ணுவாங்க, உன்ன மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறதெல்லாம் கிளடு கட்டையை தான் செய்யும்னு மனநல மருத்துவர் கூட ஒரு அட்வைஸ் போடுறாரு. எப்போ காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தவன முத்தா கொடுத்தாலோ அப்பவே அவ மேல இருந்த உரிமை போயிட்டதா நீ நினைக்கிற, ஆனா அதையும் தாண்டி அவ கல்யாணமானி போனா கூட அவ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பு உனக்கு சொந்தம், அந்த உரிமை உனக்கு அப்பயும் உண்டுன்னு சொல்லும் போது அவனை கட்டிக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்காது, நான் அவளுக்காக சண்டை பண்ணுவேன், அவளுக்காக நான் வருவேன்னு விறுவிறுன்னு கிளம்பி அவர் இங்க வர ஆரம்பிச்சிட்டார். வீடு கொண்டு சிங்கம் கிளம்பிடுச்சு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம மணல்ல மருத்துவர், எம்மா உன் லவர் பாய் கிளம்பிட்டான், வந்துருவான், உன் திட்டம் சூப்பரா செயல்படுகிறதா எடுத்து சொல்றாரு. இந்த பக்கத்துல அம்மா வந்து, ஏய் உன் திட்டம் சூப்பரா ஒரு கோட்டாது, உன் காதலனை கூப்பிடுறதுக்காக அப்பாவே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறதா அம்மாவும் சொல்றா. என்ன ரெண்டு பேரும் திட்டங்கிறாங்க, பிளானுங்கிறாங்க, என்னையா பிளானு அப்படின்னு யோசிச்சா இவ்வளவு நேரம் அழுது நடிச்சதுக்கு எல்லாமே நாடகம் போலங்க, நம் திட்டத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டதா சொல்றா. என்ன ஆச்சு இப்பதான் பிளாஷ்பேக்ல நம்ம காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா மாதவனும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டத இவ ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. அதுல ரெண்டு விஷயம் அவளுக்கு உறுதியாகுது. தன்னை ஏமாத்துறதுக்காக அப்பா திட்டம் போடுறாரு, ஒரு இளவட்டத்தை கூட்டிட்டு வந்தா விழுந்துறதா நினைக்கிறாரு, அந்த நினைப்பு தப்புன்னு அற உடைக்கணும். அடுத்து ரெண்டாவது, நீ இந்த மாதிரி செய்யும் போது நான் குறுக்க வர மாட்டேன், நான் விலகி போயிடுவேன்னு நம்ம ஹீரோ சொன்னது, தனக்காக ஹீரோ சண்டை பண்ணணும், இந்த ரெண்டையுமே நடத்தி காட்டணும்னு பொண்ணு முடிவு பண்ணிட்டா. அதுக்காகத்தான் அவ திட்டமும் போட ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ இந்த காலத்து பொண்ணு, தனக்காக சண்டை போடணும், தன காதலிக்கிற அதை செய்யணும் இதை செய்யணும்ன்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப ரொமான்டிக்கா லுக்கு விட்டு அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ஒரு ரூம்குள்ள போவாங்கல்ல, கதவை சாத்துனதும்
பொலிர் 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 பொலிர்னு அடிக்கிறா. எதிர்பார்க்கவே இல்ல. அடியே என்னடி அடிக்கிற அப்படின்னு கேட்டா, என்கிட்டே நீ ரொமான்ஸ் பண்றியா? ரொமான்ஸ் இந்தா வாங்கிக்க, எப்படா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கலாம் அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்க, எம்மா தாயே அடிக்காதம்மா, உங்க அப்பன் சொல்லி அதெல்லாம் செஞ்சது கேட்டும் போது நான் கேட்டனா அப்படின்னு சத்தம் போடுறா, அடிக்கிறா. உன்னை காப்பாத்தணும்னாரு. என்ன காப்பாத்திக்க தெரியும்டா? அது என்னடா எங்க அப்பா என்ன காப்பாத்தணுங்கிறா, நான் லவ் பண்ற பையன் என்ன காப்பாத்தணுங்கிறா, நீ என்ன காப்பாத்தணுங்கிற, ஏன்னா பொம்மையா என்ன காப்பாத்திக்க தெரியாதா? என் முடிவை என்னால எடுக்க தெரியாதா? ஆளாளுக்கு வந்து என்ன காப்பாத்திட்டு இருப்பீங்களா? வாடா இங்க நான் என்ன குழந்தையாடா? எனக்கு அறிவு இல்லையாடா? என் வாழ்க்கடா மடையங்களா அப்படின்னு கொந்தளிச்சிட்டா. கிடக்கிறதா விட்டு எரியிறா. பயவுள்ள மிரண்டு போயிட்டா. செருப்பாலேயே அடிக்கிறா. அதுக்கு மேல அவனால முடியல. சத்தியமா தாயே, உங்க அப்பன் கேட்டதுனாலதான் வந்தேன், மித்தபடி எனக்கு ஃபீலிங் கீல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன மன்னிச்சிருன்னு திரும்ப செருப்ப கொடுக்குறான். நீ பண்ண பாவத்துக்கு நான் என்ன திட்டம் போட்டாலும் அதுக்கு நீ கூடவே இருக்கணும், சம்மதமான்னு கேக்குறா. சரின்னு நம்ம பையன் ஒத்துக்கிட்டா. அப்ப நீ எதுக்காக வந்த? லவ் பண்றதானே வந்த, லவ் பண்றாப்லயே நடி அப்படின்னு சொல்லிட்டா. அதே மாதிரிதான் அவன் லவ் பண்ணிக்கிறாப்ல நடிச்சிட்டு இருக்கான். கட்டி உருண்டுகிட்டு இருந்ததெல்லாம் அதுதான். அப்புறம் கரெக்டா அவன் பார்க்கும்போது 2 பேரும் முத்தா கொடுக்கணும் அப்படிங்கறது இவங்க திட்டம் தான். ஐயோ, முத்தா கொடுக்கறத பார்த்து என்ன அடிச்சு கொண்டு விடுவாப்ல, நான் கொடுக்க மாட்டேன்னு இவன் பதறுவான். டே, டைமிங் முக்கியம்டா, வாடான்னு வலுக்கட்டாம முத்தா கொடுத்தது இவதான். எல்லாம் கூடி வந்து பொறாமைய தூண்டி விட்டது இவதான். சூப்பர்ல. அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்டு இன்னும் ஷாக்கிங் கொடுத்துட்டு எல்லாரும் போன பிறகு இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு இந்த பையன் அடம்பிடிப்பான். ஆனாலும் வேற வழி இல்லன்னு ஒத்துக்க வச்சுட்டா. அப்புறம் மாதவன் கிட்ட கில்ட்டி ஃபீலிங்க தூண்டுறாப்ல சில டயலாக் எல்லாம் சொல்லி கொடுத்து இவனை பேச சொன்னதும் அவதான். அதுக்கு ரிஹர்சல் பார்த்து கொடுத்தது நம்ம அண்ணி. அதே மாதிரி பேசி மாதவன் மனசுல கில்ட்டி ஃபீலிங்க உண்டு பண்ணது இவர். அப்புறம் இவங்க திட்டத்துல நம்ம மனநல மருத்துவரும் ஒருத்தர் பொட்டி பிடிக்க கொடுக்க மட்டும் சொல்லல, இதுதான் திட்டம்ங்கிறதையும் எடுத்து சொல்லியிருப்பா. இதெல்லாம் பத்தாதுன்னு அண்ணனையும் இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. முடியாது, அப்பாவை எதிர்த்து என்னால பேச முடியாதுன்னு சீனை போடுவான். இவ்வாறு ஒழுங்கா ஹெல்ப் பண்ணுன்னு மிரட்டி பாப்பா. அண்ணன் அப்பவும் முடியாதுன்னு சொல்லுவான். உடனே அன்னிகாரு, என்னங்க நமக்கு ஒரு பொண்ணு போதும், நாளை பின்ன இன்னொரு குழந்தை பிறந்து உன்ன மாதிரி இறக்கமே மனசு இல்லாம, இறக்க மனசு இல்லாம கூட பிறந்தவளுக்காக இத கூட செய்யாத ஒரு கல்லஞ்சக்காரனை நான் மறுபடியும் பெத்துக்க விரும்பல, ஒரு குழந்தை தான், இன்னொரு குழந்தை முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு வேற வழி தெரியல. குடும்பமே சேர்ந்து பிளாக்மெயில் பண்றதுனால அப்பா கில்ட்டி ஃபீலிங்க ஃபீல் பண்றாப்ல. உங்கள மாதிரி நான் புள்ளைய வளர்க்க மாட்டேன், உங்கள மாதிரி ஒரு அப்பனா இருக்க மாட்டேன்னு எல்லாமே பேசிட்டாங்க. அப்பவுமே அவர் மனசு இறங்கலையே. அவர் மனசு என்ன கல்லான்னு நம்ம இளவட்ட உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி அவர் கல்லு மனசை உருக்கணும்னா வேற வழி இல்ல. அம்மா மனசு வச்சுதான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டு அம்மா கால்ல குடும்பமே வந்து விழும். கால்ல விழுந்து வேணாதான் ஒத்துப்பே அப்படின்னுவாங்க அம்மா. யோசிக்கலையே, 3 பேரும் கால்ல விழுந்து அம்மா தாயே காப்பாத்து அப்படின்றாங்க. பதிலுக்கு எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, அதுக்கு ஓகேன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேங்கிறாங்க அம்மா. சொல்லுதாயி சொல்லு, நீ என்ன கேட்டாலும் பண்றேன் அப்படிங்கிறா இவ. உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நான் வைக்கிறதான் பேரு அப்படிங்கிறாங்க. ஏமா அது எப்படிமா, நீதான் பழைய பேரை வச்சிருவ அப்படின்னு பொண்ணு முறுக்கும் போது அன்னிகாரி, இங்க பாரு, என் கட்சிக்காரரோட நிபந்தனை இதுதான், இதை நெகோசியேட் எல்லாம் பண்ண முடியாது, சம்மதம்னா சொல்லு, இல்லனா உதவி கிடைக்காது பாத்துக்க அப்படிங்கிறாங்க அண்ணி வக்கீல் மாதிரி. சரிதாயேன்னு இவளும் ஒத்துக்க, இனிமே அம்மா தான் வைக்க போறாங்க பேரு இவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு. சூப்பர்ல. அப்புறம் பிள்ளைக்காக புருஷனை ஏமாத்துற அந்த திட்டத்துல அம்மாவும் கலந்துக்கிறாங்க. வம்புக்குனே காலை கட் பண்ணாம வச்சது, அவ பேச பேச எல்லாத்தையும் அப்பா கேட்கணும்னு எல்லாம் பேசி முடிச்ச பிறகு காலை கட் பண்ணிட்டு பக்காவா நடிச்சதுன்னு பாராட்டவும் செய்வாங்க. அந்த நடிப்பெல்லாம் இந்த பக்கத்துல அண்ணி எல்லாரும் பார்த்து சூப்பர் நடிப்பு எக்ஸலன்ட் பாராட்டவும் செய்யறாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணுமேன்னு ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டாரு மாதவன். எங்க போறாரு? யூகே லண்டனுக்கு போறதுக்காக. அப்படி போகையில ஒரு போன் கால் வருதுங்க. போன்ல அந்த பக்கம் பேசுறது யாரு? நம்ம மனநல மருத்துவர் தான். சார், நான் தான் சார் பேசுறேன். உங்க நலம் விரும்பி உங்க கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டுக்காரன் உங்களை பார்க்கணும்னு கிளம்பி வரான். அவனுக்கு பித்து பிடிச்சு போச்சு போல, கூட நானும் வரேன், ஏதாவது பண்ணி அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டதும் ஏர்போர்ட்டுக்கு போனவர் ரொம்ப சந்தோஷமா திரும்பி வரார். தன் பொண்டாட்டிக்கு போனை போட்டு நான் அவரை கூட்டு வரலான்னு பார்த்தா மாப்பிள்ளையே ஸ்ட்ரெயிட்டா இங்க வராப்லையா. சூப்பர், பொண்ணுகிட்ட இதை பத்தி சொல்லிடாத, சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு மாதவன். பிளைட்டும் வந்து இறங்கிடுச்சு. நம்மால இறங்கி கீழே போலான்னு பார்த்தா குறுக்க மாமனார் வந்து நிக்கிறாரு மாதவன். நீ இருக்கே இங்க நிக்கிற அப்படின்னு கேட்கும்போது என்ன தடுக்க பாக்குறேன்னு கேட்டா, இல்ல உங்களை கூப்பிடத்தான் வந்தேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நானே உங்களை வீட்டு கூட்டு போறேன்னு சொல்லும் போது, ஐயா அதெல்லாம் முடியாது, நான் காதலிக்கிற உங்க பொண்ணுக்கு நான் அவளுக்காக வந்தாப்புல இருக்கணும், நீங்க கன்வின்ஸ் பண்ணி என்ன கூப்பிட்டு வராப்புல இருந்தா நான் ஏன் இமேஜ் என்ன ஆகுது, நான் தனியா தான் போவேன் ஆரம்பிக்கிறார். இல்ல நான் மனசு திருந்தி உங்களை கூட்டு போறாப்புல இருந்தாதான் ஏன் இமேஜ் கரெக்டா இருக்கும், நான் கூட்டு போறேன் ஆரம்பிக்கிறான் மாதவன். முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மால இவர் வண்டியில ஏறாம ஓலா புக் பண்ணி ஓலா வண்டியில ஏறாரு. கூட மாதவன் கூட வருவேன் அடம்பிடிச்சு உட்காந்து பாப்பல. ஓடிபி சொல்லணும்ல, ஓடிபி சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு நம்ம ஹீரோ. வேற வழி இல்லன்னு இவர் இறங்கி இவரோட வண்டிக்கு வரார். முன்னாடி வண்டி போக பின்னாடி இவங்க போக வீட்டுக்கிட்ட போனதும் முந்திக்கிட்டு ஓடியாராப்ல. 2 பேரும் ஓடியாராங்க. நான் தனியா தான் வந்தேன்னு ஹீரோ சொல்ல, நான் தான் கூட்டு வந்தேன்னு மாதவன் சொல்லன்னு இப்படி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் அந்த இளவட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம்பிடிக்கிறா. 2 பேரையும் ஏமாத்துறா. இல்ல பையன் நல்ல பையன், இவன் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கிறாப்ல. இவரு உங்க அப்பா எது பண்ணாலும் நல்லதான் பண்ணுவாப்லங்கிறாப்ல அவருன்னு அவங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம
இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா இளவட்ட தான் கட்டிப்பிடிப்பேன்னு கல்யாணம் பண்ண வேண்டி இவ அடம்பிடிச்சிட்டு இருக்கா. பேபி பேபின்னு வேற கூப்பிடுவான் மாப்பிள்ள. ஏ இளவட்டம், யாழ எப்படா நீ பேபின்னு கூப்பிடலாம் அப்படின்னு இவருக்கு கோவம் வரும். என் கல்யாணத்துக்கு வந்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்களா அங்கிள்னு கேட்கும்போது உன் கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கதா சட்டையை பிடிப்பார். இங்க பாருங்க, கல்யாணம் முடியட்டும், ஹனிமூன் முடியட்டும், அப்புறம் நீங்க பேசி தீர்த்துக்கிறதுக்கு என் மொண்டாட்டிய நானே யூகேக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பேசுறாப்ல. கேட்டா நாங்க 2K கிட்ஸ்ங்கறாப்ல. டேய், நாங்கெல்லாம் 70s கிட்ஸ்ரா, அப்படியெல்லாம் ஒரு காலமும் பண்ண மாட்டோம்டான்னு நம்மால கோவப்படுறாரு. பேசின டயலாக் எல்லாம் அருமையா அந்த பையன் பேசுறான். நாங்க கல்யாணம் பண்ண தான் தீர்வோம்னு 2 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. தடுக்கிறதுக்கு அப்பனும் காதலனும் ஒன்னா வந்து நிக்கிறாங்க. கல்யாணம் தான் பண்ணுவோன்னு அனுப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பயும் அவங்க இதுக்கடையில பொண்ணு கல்யாணம் நடக்க போது ட்ரெஸ் மாத்திக்கிங்கன்னு அங்கேயே ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்து மாதவனுக்கு ட்ரெஸ்ஸையும் மாத்துறாங்க. அங்க நம்மால சொசைட்டியை பத்தி எல்லாம் யோசிக்கல, யார பத்தி யோசிக்கல, நம் காதல் புனிதமானது, ஐ லவ் யூ எல்லாம் பேசி பார்க்க அதெல்லாம் முடியாதுன்னு மாப்பிள்ள கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு இளவட்டம். எப்பா நீ தானப்பா சொன்ன இன்னொரு தடவை கூட காதல் வரும்னு, எனக்கு இன்னொரு தடவை காதல் வந்துருச்சுப்பா, தடுக்காதப்பான்னு சொன்னா மாதவன் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல இல்ல இளவட்டம் சரிப்பட்டு வராது, இவர் தான் உனக்கு கரெக்டா இருக்கும், சொன்னா கேளு, அப்பா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்பா பின்னாடியே அலைஞ்சிட்டு வராரு. காதலனும் பின்னாடியே அலைஞ்சிட்டே வரா. செமையா இருக்கும். அதெல்லாம் கிடையாது, நான் இளவட்டத்தை தான் லவ் பண்றேன், இளவட்டத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதும் ஐ லவ் யூ டூ பேபி அப்படின்னு அவன் முத்தா கொடுக்குறான். வா மாலை மாத்திரிக்கு நேரம் ஆயிடுச்சு, ஸ்டேஜுக்கு போவோம், மாலை மாத்திப்போம், ரொமான்டிக் பாட்டு போடுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. பொண்ணு அழைப்பு நடக்கும்ல, அதுல இவங்க பல்லக்க தூக்கிட்டு வராப்புல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு பேசி பார்த்தாலும் ஒண்ணு வேலைக்காகல. மாலை மாத்திர ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு. மாலையை மாத்த விட மாட்டேங்கிறான். பாரு உனக்காக யாரு கூட வேணாலும் சண்டை போடுவேன், எத்தனை பேர் கூட வேணாலும் சண்டை போடுவேன் அப்படின்னு பேசுவான். அங்கிள் அங்கிள்னு வாரு மாப்பிள்ள. டேய் தயவு செய்து அங்கிள் கூப்பிடாரா அப்படின்னு சொல்லும்போது நீ தானே போன, உன் இழப்பு, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, லேட் ஆகி போச்சு, இடத்த காலி பண்ணுங்கிற மாப்பிள்ள. இவரு உனக்காக நான் சண்டை போடலன்னு சொல்லிட்டே இருப்பில்ல, இப்ப இந்த பேரை நான் அடிக்க போறேன் அப்படின்றாப்ல. என்னங்க அடிக்க போறேன்னு சொல்றாப்ல, ஏதாவது பண்ணுங்கன்னு மாமியார் இந்த பக்கத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு மாதவன் கிட்ட. ஆமா அவர் வாழ்க்கை அடிச்சாதான் லவ் புரியும்னா அடிக்கட்டும் அப்படிங்கிறாரு மாதவனும். அடப்பாவி, யோ என்ன அடிக்கட்டுங்கிற, எப்படியா நீ சொல்லலாம், அந்த ஆள் வயசு என்ன, ஏன் வயசு என்ன, நீ என்ன திடீர்னு அந்த ஆள் பக்கம் திரும்பிட்ட, ஒரு கிழவன் சபல புத்தி பிடிச்சவன் நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும் போது புலின்னு ஒரு அரவுறாரு மாதவன் இளவட்டத்தை. ஒரு பெரிய மனுஷனை பார்த்து எப்படியா அப்படி மரியாதை இல்லாம பேசலாம் நீ அப்படின்னு மருமகனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. சார் நான் அடிக்கலான் இருந்தேன், முந்திக்கிட்டு நீங்க அடிச்சீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஹீரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அடிச்ச இடத்துக்கு முத்தா கொடுத்து நாங்க கல்யாணம் கட்டிக்கத்தான் போறோம்னு அரம்பிடிக்கிறா அவ. இவங்க என்ன நடந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீருங்கிறா அவ. நம்ம மணல்ல மருத்துவரோ உனக்கு பிடிச்சாப்ல ஒரு நல்ல பொண்ணை நானே உனக்கு கட்டி வைக்கிறேன்டா தம்பி, இந்த பொண்ணு வேண்டாங்கிறாப்ல. அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே கல்யாணம் பண்ணிப்போ அப்படின்னு மறுபடியும் மாலை போட வந்தா மறுபடியும் தடுக்கிறா இவன். மறுபடியும் மாலை போட வந்தா மாதவனும் தடுக்கிறார். என்ன பண்ணணும் தெரியாம கடைசியா வேற வழியே இல்லாம மாதவன் உங்க அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்டி, இவன் ஒண்ணு உன்னை லவ் பண்ணவே இல்ல, நான் தான் வலுக்கட்டாயமா அவனை இங்க கூட்டு வந்து உன்னை லவ் பண்றாப்ல, உன்னை காதல் வலையில வீழ்த்த சொன்னவன் நான் தான், என்ன மன்னிச்சிரு, உன்னை காப்பாத்துறேன்னு நினைச்சிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு இப்பதான் கல்லு மனசு உருகி போய் உண்மையை சொல்றதுக்கான அந்த மனசு வந்து உண்மையை சொல்றாரு, மன்னிப்பு கேட்கிறார். அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட என்னையும் மன்னிச்சிரு, உனக்காக சண்டை பண்ணணும் தான், ஆனா உங்க அப்ப பேச்ச கேட்டுக்கிட்டு ஏதோ பெரிய தியாகி ஆட்டம் உன்னை நான் விட்டுட்டு போயிட்டேன், நான் உன்னை விட்டுருக்க கூடாது, உனக்காக சண்டை பண்ணிருக்கணும்னு இவரும் மன்னிப்பு கேட்கிறார். அந்த பொண்ணு எதிர்பார்த்த 2 விஷயமும் நடந்துருச்சு. அப்புறம் தான் இப்ப வந்தீங்களா வலிக்குன்னு இதுவரைக்கும் நடந்த எல்லாமே இவ போட்ட திட்டம்னு, இந்த திட்டத்துக்காக குடும்பமே ஒண்ணு சேர்ந்து உழைச்சதையும் கூட அந்த இளவட்டம் கூட பண்ணதெல்லாம் நடிப்புங்கிறதையும் கடைசியா சொல்றா. அப்படியே ஒரு கிச போடுவாரு பாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அங்கேயே மாலை மாத்தி கல்யாணமும் நல்லபடியா பண்ணி முடிச்சிடறாங்க. சூப்பர்ல. ஒரு வழியா பொண்ணுக்கு ஒரு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுல மாதவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்பயும் நான் தான் தேய்ச்சதா சொல்றாரு. நிச்சயதான் தான் இப்ப முடிஞ்சிருக்குது. கல்யாணத்துக்கு இன்னொரு நாளை பிக்ஸ் பண்றாங்க. அந்த பக்கம் அந்த 2 டிக்கெட்டுங்க அவ போயிட்டான்னு வருத்தப்படாத, என்ன கட்டிக்கோன்னு இளவட்டத்து பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. தான் முறப்பட்டாடிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறோம்னு மேட்டர் சொன்னதும் அன்னிகாரி போனை பிடிங்கிட்டு மஞ்சு அக்கா கல்யாணம் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கும், நீங்க புள்ளைய கூட்டிட்டு இங்க வந்துடணும், நீங்க இல்லாமலாம் கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஏதோ பல நாள் பழகினாப்ல அண்ணி விடாது பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மாதவனும் பொண்டாட்டி இந்த பக்கத்துல வரும்போது இப்போ உங்களை நான் மாமனார் மாமியார்னு கூப்பிடுறதா எப்படி கூப்பிடுறதுன்னு நம்மால் கேட்பான். ஏன்னா அன்னைக்கு கேட்கும் போது வேற மாதிரி பண்ணாங்க இல்லவங்க. இந்த தடவை அவங்க எதுக்கு முறை சொல்லிக்கிட்டு எல்லாம் ஒரே வயசு, பேர் சொல்லியே கூப்பிடுங்கிறாரு மாதவன். அப்புறம் அழகா ஒரு பாட்டை போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல.